ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டுக்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித நேயம் முக்கியம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நம்ம எல்லாருக்கும் பொதுவாக மதிய உணவு திட்டத்தை காமராசர் தமிழகத்திலே கொண்டு வந்து பல மக்களை, பல பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு உதவினார் என்று தெரியும். ஆனால் இந்த மதிய உணவு திட்டத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யம் ஒன்றாக இருக்கின்றது. 1925 வருடம் சிங்காரவேலர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் சென்னை நகர சபை உறுப்பினராக இருக்கின்றார். அப்பொழுது அவர் கூடுகின்ற அந்த கூட்டத்திலே எல்லாரும் வந்து ஒன்று இங்கிலீஷில் பேசுவாங்களாம், இல்லைன்னா மற்ற மொழிகளில் பேசுவார்களாம். ஆனால் சிங்காரவேலர் மட்டும் சுத்த தமிழிலே பேசுவார். அவர் பேசுகின்ற பொழுது ஒரு நாள் சொல்லுகின்றார், இதோ நம்முடைய சென்னை மாநகரிலே பல பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதில்லை. பள்ளிக்கு செல்லாததினால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாம் ஏன் மதியத்திலே பிள்ளைகளுக்கு உணவை போடக்கூடாது, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று சொன்னவுடனே மற்ற சபையிலே இருந்த பெருந்தலைகள் எல்லாம் சொன்னனவா, எதற்காக அவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு போட வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுதோ இவர் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார். பணக்காரர்களின் பாதுகாப்புக்காக அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். எங்களுடைய பாதுகாப்பிற்கு அவர்களுக்கு எதற்காக நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது சிங்காரவேலர் அழகான விளக்கத்தை கொடுத்தாரா, இதோ இப்படி சுற்றி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கோ நாம் ஒருவேளை நன்றாக உணவு கொடுத்தோம் என்றால் அவர்கள் நன்றாக படிப்பார்கள். அப்படி அவர்கள் நன்றாக படித்தார்கள் என்றால் அவர்கள் நல்ல உத்தியோகத்திலே அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் திருட தேவையில்லை,
அவர்கள் கொலை கொள்ளைகளை செய்ய தேவையில்லை. நல்ல மனிதர்களாக முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும். அப்படி அவர்களை நாம் படிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தோம் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சிறுவர்கள் நாளை மூடர்களாக முரடர்களாக மாறுவார்கள். அப்படி மாறுகின்ற பொழுதோ உங்களிடத்திலே இருக்கின்ற பணத்தை திருடுவார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடனே சென்னை நகர சபை உறுப்பினர்கள் அனைவருமே சொன்னார்களாம், இந்த திட்டத்திற்கு அவரையே தலைவராக மாற்றுங்கள். அப்பொழுது அந்த திட்டம் முதல் முறையாக சென்னை நகரத்திலே அமலாக்கப்படுகின்றது. இதுதான் மனிதநேயம். அவர் நினைத்ததோ அனைத்து பிள்ளைகளும் உண்ண வேண்டும், அனைத்து பிள்ளைகளும் சாப்பிட வேண்டும், அனைத்து பிள்ளைகளும் படிக்க வேண்டும். படிப்பு என்பதோ ஒரு குலத்திற்கு மட்டும் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக சிங்காரவேலர் எடுத்த முதல் படிதான் இந்த மதிய உணவு திட்டம். அன்பார்ந்தவர்களே, எங்கோ யாரோ ஒருவருடைய மனிதநேய செயல் சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதை பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்வதில்லை. ஒரு முறை ஒரு அரசன் ஒரு சன்னியாசியை பார்க்க சென்றான். பார்க்க சென்ற பொழுதோ அந்த சன்னியாசினிடத்திலே சொன்னானா, ஐயா, என்னிடத்தில் எல்லா செல்வமும் இருக்கின்றதோ, ஆனால் எனக்கு நிம்மதி வேண்டும், நிம்மதியாக தூங்க முடியவில்லை, எனக்காக ஜபம் செய்யுங்கள் என்று. உடனே அந்த சன்னியாசி சொன்னாராம், ஜபம் செய்கிறேன். உடனே இவர் ஜபம் செய்தாராம், இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வந்தாராம். அரசனுக்கு ஒரு நெருடல், என்னடா இவர் நமக்காக ஜபம் செய்ய சொன்னா உலகத்திற்காக ஜபம் செய்கின்றாரே என்றோம். அந்த சன்னியாசி ஜபம் செய்து முடித்தவுடனே கேட்டாராம், ஐயா, எனக்காக நான் ஜபம் செய்ய சொன்னேன், நீங்களோ உலகத்திற்காக ஜபம் செய்து கொண்டிருக்கின்றீர்களே என்றோம். அப்பொழுது அந்த சன்னியாசி கேட்டாரா, உலகத்தில் தானே நீர் இருக்கின்றீர், உடனே ஒரு கோலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தோ அங்கே இருக்கின்ற தொட்டியிலே நீ ஊற்று என்று சொன்னாரா. அந்த அரசன் எடுத்து சென்று ஊற்றினான். ஊற்றி முடித்துவிட்டு வருகின்ற பொழுதோ அந்த சன்னியாசி கேட்டாராம், நீ எங்கே தண்ணீர் ஊற்றினாய் என்று. அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், இதோ வேரிலே நான் ஊற்றினேன். அப்பொழுது சன்னியாசி கேட்டாராம், இலைகள் தானே வாடி விடுகின்றன, நீ எதற்காக வேரிலே தண்ணீர் ஊற்றினாய்? அப்பொழுது அரசன் சொன்னானாம், வேர்களில் ஊற்றினால் தானே இலைகளும் செழிப்பாக இருக்கும். அப்பொழுது சன்னியாசி சொன்னாராம், உலகத்திற்காக நீ ஜெபித்தால் தானே நீயும் உலகத்தில் வாழ்கின்ற அந்த நீயும் சந்தோஷமாக இருக்க முடியும். உனக்கென்று பார்க்காதே, குறுகிய கண்ணோட்டத்தோடு எதையும் பார்க்காதே, மாறாக பரந்த உள்ளத்தோடு பார்க்க கற்றுக்கொள் என்று அந்த சன்னியாசி அரசனுக்கு சொல்லி அனுப்பினாராம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழக்கமாக புதுமையை செய்ய தொடங்குகின்ற பொழுதுதான் ஒரு கேள்வியை கேட்பார், நீ விசுவசிக்கின்றாயா என்று. ஆனால் இங்கே புதுமையை செய்வதற்கு முன்னதாகவே அங்கே இருக்கின்ற பரிசேயரை பார்த்து கேட்கின்றார், ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று. காரணம், அவர்களுடைய குறுகிய அந்த உள்ளத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். பல நேரங்களிலே நமக்கும் இப்படிப்பட்ட குறுக்கலான எண்ணங்கள் இருக்கின்றன, குறுகலான எண்ணங்கள் இருக்கின்றன. பரந்த ஒரு மனப்பான்மை நம்மிடத்திலே இருப்பதில்லை.
மற்றவர்களும் வாழட்டும், மற்றவர்களும் நன்றாக இருக்கட்டும், மற்றவர்களும் மேலே வரட்டும் என்கின்ற எண்ணம் இருப்பதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அந்த மனித நேயம். இதோ இந்த பெண் நீர்க்கோவை நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. மாறாக சட்டம் சொல்லுகின்றதோ ஆகையால் அதுதான் முக்கியம் என்று நினைக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மனித நேயத்தை புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் தொடக்கத்திலிருந்தே மனித நேயத்தோடு இருக்கின்றார். ஆதி ஆகமத்திலே 1வது அதிகாரத்தில் 26 27 வசனம் வரை நாம் வாசிக்கின்றோம். நமது சாயலாக கடவுள் பாருங்க, நமது சாயலாக நமது பாவனையாக மனிதனை படைப்போம். அவருடைய இரக்கம், அந்த மனித நேயம். கடவுள் வேற மாதிரி நம்மளை படைக்கல, அவருடைய சாயலாக படைக்கின்றார். அவருடைய சாயலை நமக்கு தந்ததே அவரிடத்தில் இருக்கின்ற அந்த மனித நேயத்தை எடுத்து சொல்லுகின்றதோ. அதேபோல் யாவே கடவுள் அந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுதோ, இதோ என்னுடைய மக்கள் கண்ணீர் விடுவதை கண்டேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன், என்னுடைய மக்கள் என்று கூறுகின்றார். அவர்களுடைய கண்ணீரில் நான் பதில் சொல்ல வேண்டும், அவர்களை நான் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார். நிக்கோதேமோடு அவர் பேசுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், இதோ கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகின்றார். அந்த மகன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் அது கடவுளுடைய மனித நேயத்தை எடுத்து காட்டுகின்றாரோ. இயேசு கிறிஸ்து அப்படி வந்தவர். ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு வாழ்க்கையின் தடத்திலும் இந்த மனித நேயத்தை தான் பதிவு செய்கின்றார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணாக இருக்கட்டும், ஊதாரி மகனாக இருக்கட்டும், காணாமல் போன காசாக இருக்கட்டும், தொலைந்து போன ஆடாக இருக்கட்டும், எல்லா ஊமைகளையும் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் மனித நேயத்தை எடுத்து காட்டுகின்றார். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? இன்றைய முதல் வாசகம் அதுதான். புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், எனக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கின்றதோ, மன வேதனை இருக்கின்றதோ, எனக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கின்றதோ, அது என்னவென்றால் என்னுடைய இனம், யூத இனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, இயேசு கிறிஸ்துவை அறியவில்லையே, இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற ஒரு வேதனை புனித சின்னப்பருக்கு இருப்பதை அவர் அப்பட்டமாக வெளியே சொல்லுகின்றார். அப்படியே சொல்லுகின்றார். அந்த ஒரு வேதனை, வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் நான் வாடினேன் பராபரமே என்றோ தமிழ் சான்றோர் ஒருவர் சொல்லி இருக்கின்றார். அடுத்த மனிதன் வாடுகின்ற பொழுதோ, அடுத்த மனிதன் கண்ணீர் விடுகின்ற பொழுதோ, அடுத்தவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுதோ கொஞ்சமாவது இறங்கணும். அந்த இரக்கத்தை தான் மனித நேயம் என்று சொல்லுகின்றான். எப்படியாச்சும் படிச்சா படிக்கட்டும், படிக்கலன்னா போகட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னு நினைச்சுக்கிங்க. ஒரு சிங்கார வேலர் அவ்வளவு பெரிய சபைக்கு சென்றோ இந்த இளைய சமுதாயம் படிக்க வேண்டும் என்று வாதிட்டு இருக்க மாட்டார். ஒரு காமராசர் இதோ இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றோ செய்திருக்க மாட்டார். காரணம், அவர்கள் செய்தார்கள், அவர்களிடத்திலே அந்த மனித நேயம் இருந்ததோ. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும் என்கின்ற எண்ணம். நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, அது சுயநலம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த மனித நேயத்தை நாம் பார்க்கின்றோம். நாம் மனித நேயம் உள்ள மனிதர்களாக இருக்கின்றோமா என யோசித்து பார்ப்போம். பல நேரங்களிலே நம்முடைய சொற்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கின்றதா? அன்பும் பாசமும் நேசமும் நம்ம இடத்துல இருக்கின்றதா? பல நேரங்களிலே இது இல்லை என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்லுகின்ற ஒரே செய்தி, மனித நேயத்தோடு வாழ்ந்தால் அவன்
என்னுடைய சீடன் சீடத்தே. அப்படி வாழ தவறி இருந்தால் மன்னிப்பு கேட்போம். வாழக்கூடிய உள்ளத்தை இறைவா எங்களுக்கு தாரும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம்.